ஹாய் ஆல். இன்னைக்கு வாட் வை வென் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரான்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக எலக்ட்ரான்ஸை வந்து என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா பார்ட்டிகல்ஸாக யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ எலக்ட்ரான்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்ட்டிகல்ஸ் டைப் ஆஃப் நேச்சர் தான் இருக்குது, வேவ் நேச்சர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ இருக்க கரண்ட் சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டியூவல் நேச்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ டியூவல் நேச்சர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரியான எலக்ட்ரான் மாதிரியான பார்ட்டிகல்ஸ்க்கு வந்துட்டு பார்ட்டிக்கல் நேச்சர் மட்டும் இல்லாமல் பார்ட்டிக்கல் நேச்சரும் இருக்கு, கூடவே வேவ் நேச்சரும் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான ப்ரூஃப் எல்லாம் வந்து நமக்கு இருக்கு, சரிங்களா? நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் சயின்டிஸ்ட் முடிவு பண்ணி தான் உங்களுக்கு நமக்கு இந்த மாதிரியான ஒரு டிவல் நேச்சர் இருக்கு அப்படின்ற அந்த ப்ரெசன்ஸை வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்ப நாளாக எப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்ட்டிக்கல் நேச்சர் தான் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த பார்ட்டிக்கல் நம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா 1924 யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃபிசிஸ்ட். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃபிசிஸ்ட். ஸோ இவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லூயிஸ் டி ப்ரோக்லி. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து அதாவது வேவ் நேச்சர் இருக்கு அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீ ப்ரூவ்ட் that electrons have wave nature. ஓகே. ஸோ இவர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து நான் எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட் போகாமல் தியரட்டிக்கலாக உங்களுக்கு நான் சொல்ல பார்க்குறேன். E is equal to mc². இது யாரோட ரிலேஷன்? ஐன்ஸ்டைனோட ரிலேஷன். E is equal to h nu. இது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாங்கோட, மேக்ஸ் பிளாங்க் அப்படிங்கிற சயின்டிஸ்டோட ரிலேஷன். இது வந்து பிளாங்க்ஸ் ரிலேஷன். ஓகே, இது யாரோடதுன்னா ஐன்ஸ்டைன் ரிலேஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதையும் ஈக்குவேட் பண்ண போறோம். ஸோ mc² is equal to h nu. நியூ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, c by lambda. c அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட், லாம்டா அப்படிங்கிறது வந்து வேவ் லென்த் ஆஃப் லைட். ஸோ இப்போ இந்த நியூக்கு பதிலாக நம்ம c by lambdaன்னு போட்டுடலாமா? mc² is equal to h c by lambda. இந்த c கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா mcன்னு இருக்கும், இங்கே வந்து h by lambdaன்னு இருக்கும். ஸோ இந்த லாம்டா வந்து செட் கொண்டு போயிட்டு mc செட் கொண்டு வந்துருங்க. ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by mc. ஸோ இதுதான் வந்து டி ப்ராக்லி வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இது வேவ் லென்த் இல்லையா? ஸோ இந்த வேவ் லென்த்தை என்ன சொல்லுவோம்? டி ப்ராக்லி வேவ் லென்த். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வழியா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து பார்ட்டிகல் நேச்சர் மட்டும் இல்லை, வேவ் நேச்சருமே இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ இந்த வேவ் லைக் ப்ராப்பர்ட்டிஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட் வந்து கூட்டிகிட்டு போகுது. இந்த வேவ் லைக் நேச்சர் இருக்கு இல்லையா? வேவ் லைக் நேச்சர் எதில் பார்க்குறோம்? எலக்ட்ரான்ஸ்க்கு பார்க்குறோம். ஸோ இந்த வேவ் லைக் நேச்சர் என்ன பண்ணுது, நமக்கு வந்து மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட்ஸை வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதன் வழியாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கு நோக்கி நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸில் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஏன்னா வேவ் அப்படிங்கிறது இதுதான் வேவ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வேவ் நேச்சரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது, எலக்ட்ரான்ஸ்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்க்ராடிஞ்சர் யூஸ் பண்ண ஒரு சிம்பிள். ஓகே, ஸோ இந்த சிம்பிள் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சிம்பிள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு டெரைவ் பண்ணலாம். அதாவது என்ன அதோட ஸ்பீடு, வெலாசிட்டி, என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன், குட்டி குட்டி பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இதுல இருந்து டெரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இதெல்லாம் வந்து போகிறது கிடையாது, ரொம்ப நம்ம பேசிக் தான் பார்க்க போறோம் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு இந்த 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 பார்ட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேவ் லைக் நேச்சர் இருக்கு, இது மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட் வந்துட்டு
அதன் வழியாக குவாண்டம் மெக்கானிக்ஸ் போகிறோம். குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல நமக்கு தேவைப்படுற எல்லா ஃபிசிக்கல் இன்ஃபர்மேஷனும், ஓகே, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிடைச்சிரும் இதில் குவாண்டம் மெக்கானிக்ஸ் வழியா. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யார் வந்து இதில் வந்து ரொம்ப பெரிய ஒரு மெனக்கெட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில் எர்வின் ஸ்ட்ராடிஞ்சர். ஸோ எர்வின் ஸ்ட்ராடிஞ்சர் ஸோ இவர் ரொம்ப மெனக்கெட்டு நிறைய நமக்கு யூஸ்ஃபுல்லான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. சரியா, எந்த இயர்னு பார்த்தீங்க அப்படின்னா 1926. ஓகே, இது ரொம்ப உங்க கெமிஸ்ட்ரி எல்லாருக்குமே, அதாவது கெமிஸ்ட்ரி படிக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இவர் மேத்தமேட்டிக்கலாக கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அதுலேருந்து நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்தது தான் இப்போ கரண்ட்டாக நம்ம வந்து அப்ளை பண்ணுற எல்லா விஷயமும். ஓகே, ஸோ இங்கே நியூக்ளியஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பார்ட் எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும், ஏன்னா டியூ டு ப்ரோட்டான்ஸ். அதுக்கு மேலே இருக்க இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் எல்லாமே எதை சொல்லுது அப்படின்னா ஷெல். ஸோ இந்த ஒவ்வொரு ஷெல்லுமே ஈவன் இந்த ஷெல் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க வந்து இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மாதிரி போட்டுப்போம் இல்லையா. ஸோ இந்த ஷெல்லுமே கண்டைன்ஸ், ஈச் ஷெல் கண்டைன்ஸ் ஆர்பிட்டால்ஸ். ஓகே, இல்லை அதை எப்படி சொல்லுவோம்னா சப்ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஷெல்லுக்குள்ளே இருக்கிறதுனால அது சப்ஷெல். இல்லைன்னா நம்ம ஆர்பிட்டால்ஸ் டயக்ராம்லாம் வரைஞ்சி எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் ஆர்பிட்டால்ஸ். இந்த சப்ஷெல்ஸ் தான் ஆர்பிட்டால்ஸ். அப்போ எல்லா ஆர்பிட்டால்ஸ்க்குமே இந்த ஆர்பிட்டால்ஸ் வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள் நம்ம போட்டுருவோம் எதுக்கு அப்படின்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. பட் எல்லா ஆர்பிட்டால்ஸ்க்குமே கேரக்டர் ஒரு 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 பர்டிகுலர் ஷேப் இருக்கு. ஸோ ஈச் ஆர்பிட்டால் வில் ஹாவ் என்ன சொல்றது, ஒரு பர்டிகுலர் எடுத்துக்கலாம், கரெக்டான வேர்டு இது, பர்டிகுலர் ஷேப். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்ஸோட சப்ஷனோட ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெரிக்கல். பி பார்த்தீங்க அப்படின்னா டம்பல் ஷேப். சரிங்களா, இது எல்லாமே டைரக்ஷனல், இது வந்து நான் டைரக்ஷனல். ஏன்னா ஸ்பெரிக்கலாக இருக்கனால இது என்ன டைரக்ஷன் சொல்லுவீங்க, எதுவும் சொல்ல முடியாது, கரெக்டாக. ஸோ இது வந்து நான் டைரக்ஷனல், இது வந்து டைரக்ஷனல். ஸோ இந்த மாதிரி ஆர்பிட்டால்ஸ்க்கு டைரக்ஷனல் நேச்சரும் இருக்கு. பிடிஎஃப்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் நேச்சர் தான், இல்லை எஸ் மட்டும்தான் நான் டைரக்ஷனல். ஸோ இப்போ இந்த ஆர்பிட்டால்ஸ்க்குலாம் வந்து ஷேப் இருக்கு. ஸோ இந்த ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லேப்ன்ற ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லேப் வழியாக தான் உங்களுக்கு பாண்டிங் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லேப் வந்து ஒரு ஹைப்ரிட் ஆர்பிட்டால் ஓவர்லேப் ஆகி ஒரு ஹைப்ரிட் ஆர்பிட்டால் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அதுதான் நீங்கள் SP2, SP3, SP அப்படிலாம் நீங்கள் படிக்கிறீங்க, கரெக்டாக. ஸோ நம்பர் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் எவ்வளோங்கிறத பார்த்துடலாம். நம்பர் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ், ஃபர்ஸ்ட் ஷெல், செகண்ட் ஷெல், தேர்ட், ஃபோர்த், போயிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ், சரிங்களா. செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா SP வந்துடும். தேர்டுக்கு பார்த்தீங்கன்னா SP கூடவே D வந்துடும். ஃபோர்த்துக்கு பார்த்தீங்கன்னா SPDF. ஓகே, ஸோ மேக்ஸிமம் இதுலேயே முடிஞ்சிடும் எலக்ட்ரான்ஸ். நீங்கள் எவ்வளோ அட்டாமிக் நம்பர் பேஸாக நீங்கள் வந்து எலக்ட்ரான்ஸ்லாம் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா நம்ம நோன் எலமெண்ட்ஸ் ஆஃப் பீரியாடிக் டேபிள் நீங்கள் எலக்ட்ரான்ஸ் நீங்கள் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணி பார்த்தா இதுலேயே உங்களுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நிரப்பிடலாம். ஸோ இவ்வளோ தெரிஞ்சுட்டா போதும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து இதில் நம்ம மொத்தமாக நிரப்பலாம், மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ், அதாவது ஃபில் பண்ணணும் ஒவ்வொரு இந்த அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸும் ஃபில் பண்ணினா அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ வரும், இதுக்கு வந்து 2 தான், ஏன்னா எஸ்ல 2 தான் ஃபில் பண்ண முடியும். பி பார்த்தீங்கன்னா 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். டி பார்த்தீங்கன்னா 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். நம்ம இந்த கோஆர்டினேஷன் அண்ட் இது டி பிளாக் எலிமெண்ட்ஸ் பார்க்கும்போதெல்லாம் வந்து அங்கே டி பார்த்துருக்கோம். எஃப் பார்த்தீங்க அப்படின்னா 7, 1, 2, 3, 4, 5, 6, 7, கரெக்டா. ஓகே, 7. ஸோ இதுக்கு வந்து இப்போ இதில் 2 ஃபில் பண்ணிட்டீங்க, இதுலேயும் 2 இருக்குது, 2 ஃபில் பண்ணிட்டீங்க. இதில் 6 ஃபில் பண்ணிங்கன்னா மொத்தம் எவ்வளோ வரும், 8. இல்லை இதில் 2, இதில் 6 அப்படின்னு 2 + 6 வந்து 8. இதில் 2, இதில் 6 இல்லையா அப்படின்னா இது வந்து 10, அப்போ 18 வந்துடும், சரிங்களா. இதில் 2, இதில் 6, இதில் 10, இதில் 14. ஏன்னா நான் 7 இருக்கு இல்லையா, 7ல் 2 எலக்ட்ரான் நிரப்பலாம் இந்த மாதிரி. ஸோ 2 எலக்ட்ரான் இந்த மாதிரி நிரப்பிட்டீங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் பிளேஸ் பண்ணணும், 14 எலக்ட்ரான்ஸ் பிளேஸ் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்களேன், இதே 18 வந்துருச்சு. ஸோ +14 அப்போ வந்து 32.
ஸோ இவ்வளோ எலக்ட்ரான்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் ஒவ்வொரு இதுலையுமே இதை இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன். தேர்ட் ஷெல்ல நீங்கள் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம் நிரப்பலாம்? நீங்கள் என்ன சொல்லணும்? 18 எலக்ட்ரான்ஸ் வந்து மேக்ஸிமமாக வந்து தேர்டில் வந்து நிரப்ப முடியும் அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? ஸோ அப்படிதான் இந்த இது வந்து ஒர்க் அவுட் ஆகும், இந்த கேல்குலேஷன். ஓகே. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுறதுக்குலாம் ஏதாவது மெத்தட் நமக்கு இருக்கா? அதுக்கு ஏதாவது படிச்சிருக்கோமா அப்படின்னா, நம்ம 3 மெத்தடை வந்து நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இந்த 3 பிரின்சிபலுமே வந்து சில சயின்டிஸ்ட் வந்து நமக்கு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆஃப்பா அப்படிங்கிறது சயின்டிஸ்டோட பேர் தான், ஆஃப்பா பிரின்சிபல். இவரோட பிரின்சிபல் படி நம்ம எப்படி வந்து எலக்ட்ரான்ஸை வந்து ஆர்பிட்டால்ஸை ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லோவஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால் தான். அப்போ ஆர்பிட்டால்ஸோட எனர்ஜி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, எதுக்கு வந்து எனர்ஜி கம்மியாக இருக்கும்னா, எஸ்ஸுக்கு கம்மியாக இருக்கும், பிக்கு அதுக்கப்புறம் அதுக்கு கம்மியாக இருக்கும், டியோட கம்பேர் பண்ணும்போது டிக்கு கம்மியாக இருக்கும். யாரோட கம்பேர் பண்ணும்போது? எஃபோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ எலக்ட்ரான்ஸ் அந்த எனர்ஜி வந்துட்டு என்ன ஆகும் இந்த ஆர்டரில். ஓகே, நான் ஆக்சுவலாக இதை இன்க்ரீஸிங் இதில் போட்டிருக்கேன், ஆனால் அது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் போடணும் இல்லையா? இந்த டைரக்ஷனில் போடணும், ரைட்டா? ஸோ எனர்ஜி வந்து இந்த டைரக்ஷன் என்ன ஆகுது, எனர்ஜி இந்த டைரக்ஷனில் இன்க்ரீசஸ். ஸோ யாருக்கு எனர்ஜி கம்மி? எஸ்ஸுக்கு தான் எனர்ஜி கம்மி. ஏன் எஸ்ஸுக்கு எனர்ஜி கம்மி? ஒய் அப்படின்னா, நியூக்ளியஸ் கிட்ட இருக்க ஷெல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் தான், சரிங்களா? ஸோ அதனால தான் எஸ்ஸுக்கு வந்து எனர்ஜி வந்து எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அப்போ எனர்ஜி வைஸ் தானே நீங்கள் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுறீங்க. ஸோ அப்போ யாருக்கு எனர்ஜி கம்மியோ அதில் தானே எலக்ட்ரான் போய் ஃபில் ஆகும். எலக்ட்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் எதில் வந்து எனர்ஜி கம்மியாக இருக்கோ அந்த ஸ்டேட்டை தான் அது ரீச் பண்ண பார்க்கும், அந்த இடத்த தான் அது நிரப்ப பார்க்கும். ஸோ அப்போ எஸ்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும் எலக்ட்ரான்ஸ். இந்த டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆப்போசிட் டைரக்ஷன் தான் என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் வந்து எலக்ட்ரான் ஃபில்லிங் வந்து நடக்கும். எலக்ட்ரான் ஃபில்லிங் will take place. ஓகே. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஹிண்ட். இப்போ நான் 2 இயர்ஸ் கொடுக்குறேன், 3 இயர்ஸ் கொடுக்குறேன், 4 இயர்ஸ் கொடுக்குறேன். எனர்ஜி வைஸ் யார் அதிகம் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன்னா, எது எனர்ஜி அதிகமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் வந்து பாருங்க, இந்த சப் ஷெல் எல்லாமே வந்துட்டு சேம் எஸ் தான் இல்லையா? அப்போ நம்பரை பார்க்கணும். ஸோ 2, 3, 4 இருக்கு. அப்போ யாருக்கு எனர்ஜி கம்மியாக இருப்பா? 2க்கு தான் எனர்ஜி கம்மியாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த டைரக்ஷன் என்ன ஆகுது? எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ரைட். ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் பார்த்துட்டோம். அடுத்து பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்னு ஒன்று இருக்கு. ஸோ பாலி அப்படிங்கிறதும் சயின்டிஸ்டோட நேம் தான். இவரோட பிரின்சிபல் படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆர்பிட்டாலையுமே நான் வந்து இந்த 2 எலக்ட்ரான் தான் நம்ம ஆக்சுவலாக இந்த கான்செப்ட்லாம் படிக்காமலே டைரெக்டாக நம்ம வந்து கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகே ஒரு ஆர்பிட்டால் இந்த பாக்ஸ்குள்ள 2 எலக்ட்ரான் மேலே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாலி வந்து நம்ம அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு. ஏன் அந்த மாதிரி போடக்கூடாதுன்னா, இப்போ நம்ம இப்படி போடுறோம் அப்படின்னா இதோட ஸ்பின் வந்து +12. ஸோ இந்த டைரக்ஷனில் போடுறோம் அப்படின்னா -12. ஸோ டுகெதர் அந்த ஸ்பின் வேல்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 அந்த ஒரு பர்டிகுலர் இந்த பாக்ஸ்க்கு, கரெக்டுங்களா? எப்போ இதை வந்து ஃபுல்லாக நான் நிரப்பும் போது இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின் வேல்யூ எல்லாத்துக்குமே வந்து என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஓவரால் ஸ்பின் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0, கரெக்டாக? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஹாஃப் ஃபில் பண்ணுறீங்க. ஹாஃப் ஃபில் வந்து யார் சொல்லியிருப்பா அப்படின்னா ஹன்ஸ் ரூல் பண்ணி நம்ம ஹாஃப் ஃபில் பண்ணோம். ஸோ 1, 2, 3 அதுக்கப்புறம் பேர் பண்ணுறீங்க 4, 5 இல்லையா? 6 வந்து நான் இங்கே போடாமல் நான் இங்கே போட முடியுமா? அதாவது இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்பிட்டலில் போட முடியுமானா அப்படி போடக்கூடாது, சரிங்களா? +12 -12 தான், சரிங்களா? ஸோ இந்த 2 வேல்யூ தான் இந்த ஒரு பாக்ஸ்க்கானது, ஒரு ஆர்பிட்டால்கானது, சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆன்டி பேரலாக வந்துட்டு போடுறோம். ஸோ பேரலல்னா இது, ஆன்டி பேரலல்னா இதுதான் ஆன்டி பேரலல். ஸோ ஆன்டி பேரலாக நம்ம என்ன பண்ணணும்? எலக்ட்ரான்ஸை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இது வந்து அனதர் ரூல், சரிங்களா? ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3 வந்துட்டு இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கணும், பட் இட்ஸ் ஓகே. ஹூன்ஸ் ரூல். ஸோ ஹூன்ஸ் ரூல் படி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எலக்ட்ரான்ஸை வந்து சிங்கிளாக ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ 2 இல்லை அதுக்கு மேற்பட்ட அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் இருக்கு, சேம் எனர்ஜியில் இருக்கு அப்படின்னா, இப்போ நான் இந்த மாதிரி ஒரு இது என்ன ஆர்பிட்டால் சொல்லுங்க, இது என்ன ஆர்பிட்டால்? டி ஆர்பிட்டால். ஏன் 5 இது இருக்கு பாருங்க, ஓகே 5 இது இருக்கு, பிளாக்ஸ் இருக்கு. ஸோ டி ஆர்பிட்டால்.
இப்ப இந்த இடத்துல இதெல்லாம் என்ன எனர்ஜி இதுல வந்து எதோட எனர்ஜி, எந்த பிளாக்கோட எனர்ஜி அதிகம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லா பிளாக்குமே எப்படி இருக்கும், சேம் எனர்ஜில இருக்கும். ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட, அதாவது ரெண்டுக்கும் மேற்பட்ட அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் இருக்கு, சேம் எனர்ஜில இருக்கு அப்படின்னா எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எல்லா எம்டி ஆர்பிட்டாலையும் போக பார்க்கும். ஸோ 1 2 3 4 5, இப்போ D7க்கு வரேன்னு வச்சுக்கோங்களேன், 5 6 7 வந்து என்ன ஆகும், பேர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி வந்து எல்லா ஆர்பிட்டால்ஸ்லையும் ஈக்குவலாக இருக்க எனர்ஜியில் எல்லா ஆர்பிட்டால்ஸ்லையும் நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பல்ஷன் வந்து மினிமைஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம போடுறோம். ஸோ வை வி ஆர் அரேஞ்சிங் த எலக்ட்ரான்ஸ் சிங்லி இன் ஈச் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னா ரிப்பல்ஷன், டு அவாய்ட் ரிப்பல்ஷன். ஸோ வை அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்போது ரீசன் இல்லை, டு அவாய்ட் ரிப்பல்ஷன். ஸோ ரிப்பல்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஈச் ஆர்பிட்டாலையும் ஒரு எலக்ட்ரானை போட்டு ஃபில் பண்ணிடுறோம். சரிங்களா? ஸோ இப்போ கார்பன் பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து C6 இல்லையா? ஸோ இதில் 1s2 2s2 2p2 இருக்கு இல்லையா? 2p2வை நான் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்படியே நம்ம போடல, இது தப்பு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணணும், சிங்கிளா நீங்க போடணும் இல்லையா? அப்படி இடம் இல்லைன்னா தான் நீங்க என்ன பண்ணணும், பேர் பண்ணணும். இந்த மாதிரி இருந்தால் ரிப்பல்ஷன் வந்து அதிகமா இருக்கும். எலக்ட்ரானோட ரிப்பல்ஷன் வந்து அதிகம். ஏன்னா இதுவும் நெகட்டிவ் சார்ஜ், இதுவும் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, ரிப்பல் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், சேம் எனர்ஜில இருக்க இந்த 3 ஆர்பிட்டாலையும் ஃபர்ஸ்ட் சிங்கிளா நம்ம பிளேஸ் பண்றது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை வந்துட்டு ஃபில் பண்றோம். இப்போ எலிமெண்ட்ஸ் வந்துட்டு சேம் குரூப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சேம் குரூப்ல இருக்க எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த சேம் காலம், இது ரோஸ் இல்லையா, இது ரோஸு, இப்படி போச்சு அப்படின்னா ரோஸு. இப்போ லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாம் செகண்ட் குரூப் இல்லையா, செகண்ட் பீரியட், சாரி செகண்ட் குரூப்னு சொல்றேன், செகண்ட் பீரியடு. இப்படி இருக்கு இல்லையா, லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். ஸோ இதெல்லாம் சொல்லுவோம் காலம்னு சொல்லுவோம், இல்லை குரூப், காலம் ஆர் குரூப். இது வந்து பீரியட் ஆர் ரோ. ஸோ இதுல தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குரூப்ல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பீரியடுக்கு வராது, நான் குரூப்க்கு மட்டும்தான் சொல்றேன். குரூப்ல பார்த்தீங்க அப்படின்னா இதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் 1 2 3 4 அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து செகண்ட் குரூப்ல வரும், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும், சேமா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா S1னே இருக்கும் கான்ஃபிகரேஷன், இது எல்லாமே S1, 2S1 இருக்கும், இது 3S1 இருக்கும், 4S1, 5S1 அப்படிதான் இருக்கும். சரிங்களா? இதுல எந்த சேஞ்சஸுமே இருக்காது. நான் உங்களுக்கு சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கான்ஃபிகரேஷன் எல்லாமே சேம், குரூப்ல இருக்க எல்லா கான்ஃபிகரேஷனுமே சேம். பட் கோர் எலக்ட்ரான்ஸோட நம்பர்ஸ் தான் மாறும், கோர் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டுங்களா? பட் வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு சேம்னு சொல்றேன், கரெக்ட் தானே? குரூப்ல இருக்க எல்லாத்துக்குமே நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு சேம். கோர் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும், அதுக்கு முன்னாடி இருக்க அந்த கோர் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ 1s2 வரும், 1s2 2s1 தான் லித்தியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா சோடியம்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 11 இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அதோட கோர் எலக்ட்ரான்ஸ் இதுக்கும் வந்து வேற இல்லையா. ஸோ 1s2 2s2 2p6 இல்லையா, 2p6 3s1. ஸோ இதுக்கும் வேற, கோர் எலக்ட்ரான் இதுக்கு 2 தான், எதுக்கு, லித்தியம்க்கு. சோடியம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அதோட கோர் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 10. ஸோ அப்போ கோர் எலக்ட்ரான்ஸ் வந்து வேரி ஆகும், பட் வேலன்ஸ் எலக்ட்ரான் எல்லாத்துக்கும் எப்படி இருக்கு, சேமா இருக்கு. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டீப்பாக உங்களுக்கு இண்டிவிஜுவலாக அதை ரொம்ப டைம் எடுத்து சொல்லலாம். பட் வந்து இது நான் உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக் தான் வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ அதுக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சால் போதும், சரிங்களா? ஸோ எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இங்கே வாட் வை வென் கெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரான்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்கிறதா நம்ம எல்லாம் நம்பிட்டு இருந்தோம் இல்லையா. இதுக்கு முன்னாடி லூயிஸ் டி ப்ராக்லி எக்ஸ்பெரிமெண்ட்க்கு முன்னாடி 1924 முன்னாடி பார்ட்டிக்கல் நேச்சர் தான் எலக்ட்ரான்ஸ்க்கு அப்படின்னு நம்பிட்டு இருந்தோம். இல்லை, அதுக்கு வேவ் நேச்சருமே இருக்கு. ஸோ அதை எதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ஐன்ஸ்டைன் ரிலேஷனும் மேக்ஸ் பிளாங்க் ரிலேஷன் யூஸ் பண்ணி தான். ஸோ நமக்கு வந்து டி ப்ராக்லி வேவ் லென்த் கிடைச்சது. இதுல இருந்து மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட்
நமக்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டு அதில் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸில் வந்து நம்ம ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் எதுனாலும் எந்த ஃபிசிக்கல் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட்னாலும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து நமக்கு வந்து அப்டைன் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நமக்கு வந்து இப்போவும் நம்ம வந்து கெமிஸ்ட் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு ரிலேஷன் கொடுத்தது யார் அப்படின்னா நம்ம எர்வின் ஸ்க்ராடிஞ்சர். சரியா. ஸோ இப்போ ஷெல்லு பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்கும், அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸில் இருக்கும். ஸோ அந்த சர்க்கிள்ஸ் எல்லாருமே ஷெல்லுன்னு சொன்னால் அதுலேயும் சப்ஷெல் இருக்கும், அதான் ஆர்பிட்டால்ஸ். அந்த ஆர்பிட்டால்ஸ் ஒன்று எஸ்பிடி எல்லாமே. ஸோ இங்கே எஸ்ஸுக்கு வந்து ஸ்பெரிக்கல், பிக்கு வந்து இந்த டம்பல், டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோவ் லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க, க்ளோவ் லீவ்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பு டிக்கு. எஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னும் ஒரு காம்ப்ளெக்ஸான ஷேப்பு இல்லையா. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து டைரக்ஷனல் நேச்சர். எது மட்டும் நான் டைரக்ஷனல், எஸ் மட்டும் நான் டைரக்ஷனல். ஏன்னா ஸ்பெரிக்கல் இன் ஷேப்னால டைரக்ஷன் சொல்ல முடியாது. ஸோ நான் டைரக்ஷனல். ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் நிரப்பலான்றதை பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன ரூல்ஸ் எல்லாம் பிஹைண்ட் வந்து இதில் வந்து ஆக்ட் ஆகுது, ஆஃபா பிரின்சிபல், பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், ஹின்ஸ் ரூல், இது எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் வேலன்ஸ் எலக்ட்ரான் எதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே சேமாக இருக்கும், குரூப்ல இருக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பர்டிகுலர் குரூப் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப்ல அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ல எப்படி இருக்கும், சேமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். கோர் எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் மாறும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக் முன்னாடியே தெரிஞ்சிருந்து இப்போ நீங்கள் நிறைய புதுசான இன்ஃபர்மேஷன் கற்றுட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.